ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஒரு வித்தியாசமான காரக்குழம்பு ஒன்று செய்ய போகிறோம். சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். என்னென்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு. இது ஒரு பொரியல் அண்ட் அப்பளத்தோடு வச்சு சாப்பிடுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகம், வெந்தயம் கொஞ்சமாக. எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். பொடி பொடியாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகா கீறினது. இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை லைட்டாக சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் லைட்டாக ஒரு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். இப்போ இதில் சேர்த்துடலாம். நீங்கள் அப்படியேவும் சேர்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கிரேவி நல்லா கிடைக்குங்கிறதுக்காக இப்படி சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், பச்சை வாசம் போயிட்டு இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் காய்கள்லாம் போட்டுடலாம். ஒரு கத்திரிக்காய், அப்புறமா ஒரு 5-6 போல் ஒரு முருங்கைக்காய், ஒரு 5-6 போல் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டிக்கோங்க, இல்லாட்டி முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே ரொம்ப மசிஞ்சிரும். நான் இந்த அளவுக்கு அப்படியே 2-2ஆகவே போட்டேன். சேர்த்துட்டு இதெல்லாம் மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி காய்கள்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டோம்னா காய்கள்லாம் வேகாது. ஸோ கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். காய்கள்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க, காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சிருக்கேன் புளித்தண்ணி. இப்போ அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் வேறு அரைச்சி ஊற்ற போகிறோம், பார்த்துக்குங்க. எகைன் நான் மூடி போட்டுறேன். புளியோட பச்சை வாசம்லாம் போய் வரட்டும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். புளியோட பச்சை வாசம் போனதும் நம்ம இதில் தேங்காவை சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி நான் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக அப்படியே தேங்காவையே சேர்க்குறேன் ஃபுல்லாக. சேர்த்துட்டு இது கலந்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது வாசனையாக. இப்போ கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக வெல்லத்தூள் சேர்க்குறேன். இந்த புளிப்பு காரமெல்லாம் பேலன்ஸ் ஆகி வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி.
சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாரே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட வந்து கடைசியாக நம்ம மல்லி இலை போட்டுடலாம். போட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி. அவ்வளோதான், டேஸ்ட்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக நமக்கெல்லாம் சாப்பாடுங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் குழம்பு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்போம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.